இருப்பதாக தெரிகிறது. ஏன் சில விஷயங்களை சொல்லணும்னு தோணுது தெரியுமா? இந்த உலகத்துல நம்மளாம் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சு. சாப்பாடு ஒரு நேரம் இருக்கும், மறு நேரம் இருக்காது. ஆனா அப்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இப்ப 3 நேரம் சாப்பாடு இருக்கு. சந்தோஷம் காசே கையில இல்ல, நிம்மதியா இருந்தா. கை நிறைய காசு இருக்கு, நிம்மதி இல்லையே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம்? நம்ம அப்பா அம்மாவா? இல்ல, நம்ம பெத்துக்கிட்ட பிள்ளைங்களா? கிடையாது, நம்மளே. இத நம்ம எப்ப உணர போறோம்? தெரியல சொல்லக்கூடாது. மேடைக்கு இவ்வளவு தூரம் பேசுறமே, அதுல ஒரு சில விஷயங்களையாவது முதல் நம்ம உள்வாங்கணும். பேச்சுக்காக பேசக்கூடாது. பேசுற வார்த்தைகளை ஒரு சில வார்த்தைகளாவது நம்ம கடைபிடிக்க முதல்ல கத்துக்கணும். ஊருக்காக பேசிட்டு சம்பளம் வாங்கிட்டு போக கூடாது, அது ஒட்டாது. அதுக்காக அடுத்தவங்களை நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நமக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்மளுடைய தொழில். இறைவன் கொடுத்த பிராப்தம் அதுதான். அவருக்காக வர்றோம். எத்தனையோ சம்பாத்தியம் இருக்கலாம், எவ்வளவோ படிப்பு இருக்கலாம். ஆனா முருகப்பெருமானுக்கே துணைவியார நடிக்கிற பாக்கியம் எல்லாரும் கிடைக்குமா? அப்ப முருகப்பெருமானுக்கே மனைவியா நான் இந்த இடத்துல வரப்போறேன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? அந்த முருகப்பெருமானுக்கே நான் வாசிக்க போறோம்ல, அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். உண்மையாவே கண்டிப்பா அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பிராப்தம் இருக்கணும். இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால இங்க எல்லாம் நடக்குது, இல்லாட்டி ஒண்ணும் நடக்காது. அப்படி இருக்கும்பொழுது முருகப்பெருமான் இந்த இடத்துக்கு வந்தா எப்படி என்னோட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற கற்பனை மனசுக்குள்ள இருக்கு. கற்பனைங்கிறது கலைஞ்சு போயிடும், கனவுங்கிறதும் மறைஞ்சு போயிடும், லட்சியம்ங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ, நல்ல விஷயத்த சொல்றேன் நான், நல்ல விஷயத்த நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அந்த விஷயத்த லட்சியமா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல லட்சியவாதி தான். ஆனா வாழ்க்கையில மணியனை மாதிரி வாழணும்னு நான் நினைக்க கூடாது, தம்பி மாதிரி வாழணும்னு நினைக்க கூடாது. அவரவர் மாதிரி வாழணும்னு ஆசைப்படணும். அப்படி வாழ ஆசைப்பட்டோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. மாடி வீடு மணியனை கட்டிட்டாரு, மேல 2 மாடி கட்டிட்டாரு. நம்ம எப்ப இந்த மாடியை கட்டுறது அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கெல்லாம் இருக்கிற இடமா இருந்தாலும் அந்த இடம் போதும், நிரந்தரம் இருந்தா போதும். போகும்போது கொண்டு போறோமா? 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், 50 நகை வாங்குறான். செத்து போயிட்டோம்னா எதை கொடுக்க போறாங்க? என்ன எங்க அம்மா எனக்கு சேர்த்து வச்சுட்டுன்னு கேட்பாங்க. இது தேவையா? இருக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிக்கணும், 4 பேருக்கு நல்ல பிள்ளைக்கிற பேர் வாங்கணும். ஒரு விஷயம் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, சாப்பிடும் பொழுது நினைப்பாங்க, அப்பாவும் நினைப்பாங்க, அம்மாவும் நினைப்பாங்க, ஆத்தி நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும். நான் இப்ப சொல்றேன் கேளு, முதல்ல நம்ம சாப்பிட்டு நல்லா இருப்போம், அதுக்கப்புறம் பிள்ளைக்கு கொடுப்போம். ஏன் நான் அதை சொல்றேன் தெரியுமா? நான் பார்த்திருக்கேன். என் பிள்ளைதான் எனக்கு எல்லாம், என் பிள்ளைதான் எனக்கு எல்லாம் சொல்லி அந்த அம்மா கொடுப்பாங்க. அந்த பிள்ளை வளர்ந்துருச்சு, வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா தான் எல்லாம் அந்த பிள்ளை கொடுக்க மாட்டேங்குது. ஏன்? என்ன காரணம்? அந்த அம்மா கொடுக்கும்போது பிள்ளைக்கு ஏன் கொடுக்க மனசு இல்ல? அதோடைய வாழ்க்கையை பார்க்க அதை ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையை பார்க்க தெரியாம ஏமாந்துட்டு, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு வாழ்றதுக்கு வயசு இருக்கு, சாப்பிடறதுக்கு வயசு இருக்கு. நமக்கு வயசாகுது இல்ல, நல்லதெல்லாம் வாங்கி சாப்பிடணும். என்ன செய்வீங்க? இனிமேல வந்து நாளையில இருந்து காலைல கரெக்டா 12 மணிக்கு டானு போய் கடையில நிப்பேன். நீங்க சாப்பிட்டுட்டு தான் பிள்ளைக்கு எங்க வைக்க நல்லது சாப்பிடணுமா இல்லையா? என்னங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டு இருக்கும் அருமை சகோதரர் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நன்றிகள். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்துருவோம். மணியனே அப்படிதானே? மணியனை எப்போ வாங்கிட்டு வர? என்ன வாங்கிட்டு வரோம்? பால். அண்ணே நான் ஒரு 5000 ரூபாய் கூட தர்றேன், பெரிய பாட்டெல்லாம் வாங்கிட்டு வாங்க, விஷ பாட்டெல்லாம். செந்தில மறுமையை அதுக்கு மேல இருக்காப்ல. சரி, என்னோட மனசுல உள்ள விஷயம் சொல்லிட்டு தோழி பிள்ளை பாக்குறேன், எப்படி சொல்லுவோம்? அது கேட்டு மனசாடே இங்கு வந்த இன்பம் என்னவோ, அது கண்டு கண்டு இன்னும் பொங்கவோ. அது